வணக்கம். இந்த வீடியோக்குள்ள பார்த்த முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஏன் ஏர்டெலை பற்றி நீங்கள் எவ்வளோ டீக்ரேட் பண்ணி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து அதுக்கு கீழே ரிப்ளையும் நிறைய பேர்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலாக ஏர்டெலை தாக்கி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக கிடையாது. ஃபேக்டாகவே சொன்னோம். சொல்லப்போனால் ஏர்டெல் தான் பல ஆப்ரேட்டருக்கு வந்து பேண்ட்வித் வந்து வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பேண்ட்வித் எடுக்கும்போது அங்கே ஸ்பீட் டெஸ்ட் போட்டு ஸ்பீடு வரலன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவும் ஏர்டெலை பற்றி ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் இருக்கும். அதனாலே தான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஏர்டெல் மேலே தனிப்பட்ட வன்மம் கிடையாது அப்படின்ட்டு. ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஜியோ தான் பிடிக்காது. ஏன்னா அவங்க மோனோபோலியாக ஆக ட்ரை பண்ணாங்க. அதனாலேயே நம்ம டீமில் யாராச்சும் ஜியோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னாவே ஒழுங்காக வேறு நெட்வொர்க் போர்ட் அவுட் பண்ணிக்கோ, இல்லை எப்படியோ ஒன்று 1 மந்த்துக்குள்ளேயே நான் போர்ட் அவுட் பண்ண வச்சுருவேன் நம்ம டீமில் இருக்கிறவங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஜியோ மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. நானே கூட 1 இயருக்கு முன்னாடி ஜியோ யூஸ் பண்ணேன். எனக்கு அதில் நிறைய சர்வீஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் வந்து வீடியோவே போட்டாவே வேறு லெவலில் பண்ணலாம். ஏன்னா கால்ஸ் ரீதியாக கால் கனெக்டிங் இஷ்யூ ஜியோவில் நிறையாவே இருக்கும். கிராஸ் கால் வரும். கிராஸ் கால் வரதை கூட பரவாயில்ல, இது நம்ம ஃபோன் டவர் ஆனில் தான் இருக்கும், ஆனால் மெசேஜ் மட்டும் வரும், யூ ஹேவ் 1 மிஸ்டு கால்னு சொல்லிட்டு மிஸ்டு கால் அலர்ட் மட்டும் வரும், ஆனால் கால் வராது. இந்தமாரி பல டைமில் நான் ஜியோவில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி எனக்கு பிடிக்காத நெட்வொர்க் அப்படின்னா ஜியோ தான். ஜியோ வந்து பிஎஸ்என்எல் டவர் யூஸ் பண்ணிக்கிட்டே பிஎஸ்என்எலுக்கு பல கோடி பெண்டிங்லாம் வச்சுருக்காங்க. இதை பற்றி அடுத்த அப்கமிங் கண்டென்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். யார் யார் எவ்வளோ பிஎஸ்என்எல் டவருக்கு யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்காங்கன்ட்டு. இப்போ ஏன் இதை பற்றி சொன்னேன் அப்படின்னா, இந்த வீடியோவும் ஏர்டெலை பற்றி, அதாவது ஒரு கார்ப்பரேட் இன்டர்நெட்டுக்கு மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற கண்டென்ட் தான் இந்த கண்டென்ட். இதுவும் நாமளா தேடி போக கிடையாது, அதுவாக வந்துச்சு. இது வந்த விதம் பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, கண்டென்ட் உள்ள போயிடுவோம். நீங்க பண்ற கோக்கமாக்கு வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அந்த கோழிக்கடை கோவிந்த சாமியை ஏமாத்தி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கல. நான் எங்க ஏமாத்துறோம், அவன் தான் ஏமாத்தான். வாரம் ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் தரப்பில் வந்து அனாலிட்டிக்ஸ் அனுப்புவாங்க. லாஸ்ட் 1 வீக்கில் உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து இவ்வளோ லைக்ஸு, இவ்வளோ கமெண்ட்ஸு, இவ்வளோ வியூஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். லாஸ்ட் வீக்கில் இந்தந்த வீடியோஸ் வந்து இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த தம்ப்நெயில் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, இதேமாரி தம்ப்நெயிலில் மற்ற எல்லா வீடியோக்கும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமுமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து ஒவ்வொரு கிரியேட்டருக்குமே வந்து யூடியூப் ஸ்டுடியோ மூலிமா, யூடியூப் ஆப் மூலிமா வந்து நோட்டிஃபிகேஷனாக புஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே தான் ஒரு விஷயம் நமக்கு ஏர்டெலை பற்றி மாட்டுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம டெக் சேனலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களுடைய சேனல் நம்மளுடைய சேனல் இவ்வளோ லைக்ஸ், இவ்வளோ கமெண்ட்ஸ், இவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வந்துச்சு. இது நான் சும்மா எதாச்சியாக சரி வாரம் வரத்தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு திருப்பிட்டு இருந்தேன். எதாச்சியாக ஒரு பசில் ஒன்று கேட்டுச்சு. பார்க்குறலாம் பார்த்துட்டியா, இப்போ வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. இந்த லாஸ்ட் 3 வீக்ஸில் ஒரு 3 வீடியோ காமிச்சிட்டு, இதில் 3ல் எந்த வீடியோ வந்து சர்ச்சில் வந்து அதிகமாக பார்த்ததா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. நானும் சும்மா போகல அப்படியே ஒரு வீடியோ 3ல் ஒரு வீடியோ சென்டராக ஒரு வீடியோ இருந்துச்சு, அதை அமுத்திட்டேன். அதுவும் கரெக்டு இருந்துச்சு. இது வரைக்குமே பிரச்சனை கிடையாது, கரெக்டுன்னு சொல்லிச்சுல்ல. அப்போது சர்ச்சில் அதிகமாக பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ என்ன சர்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமிச்சது பாருங்கள், அசந்துட்டேன். என்ன அப்படின்னா, ஹவு டு கேன்சல் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் கனெக்ஷன். இந்த சர்ச் டேர்மை யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோ அதிகமாக பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ நம்ம சேனல்லையே அதிகப்படியான சர்ச் டேர்ம் வீடியோ, அதிகப்படியான சர்ச்சில் மூலிமா அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பிளேசிங்லாம் பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் கார்ப்பரேட்டோட இன்டர்நெட் மேலே இந்த அளவுக்கு வந்து வன்மமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னவா வேணும் சார்? வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஏர்டெல் ஜியோ ஒரு கார்ப்பரேட் நான் தராங்க, ப்ராப்பராக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ராப்பராக தரல அப்படிங்கிற பற்றிலாம் பேச வரல. ஆல்ரெடி ஏர் ஃபைபரை பற்றியும் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம், டேரெக்டாக கஸ்டமர் வீட்லேயே போயிட்டு. இப்போது அதுக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக, அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த சர்ச் டேர்மில் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, ஹவு டு கேன்சல் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த யூடியூப் சர்ச் டேர்மை வச்சு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு யூடியூப் சேனலுமே டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் டேக் 3 வைக்கிறதுமே
ப்ராப்பராக கீவேர்டை ப்ளேஸ் பண்ணி தான் வைப்பாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஃபோனை பற்றி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் ஃபோனை வந்து டைட்டில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும், டேக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போ தான் வந்து அந்த ஆப்டிமைசேஷன் இந்த அளவுக்கு பண்ணால் தான் அந்த வீடியோ வந்து ரேங்கிங்கில் வரும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ அதை பொறுத்து அது எவ்வளோ மேலே வருதுங்கிறது அடுத்தது. சரி, இப்படி ஒவ்வொரு யூடியூபருக்குமே சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு 2 அப்ளிகேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா vidIQ அப்புறம் டியூப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்ளிகேஷன் இருக்குது. இந்த டியூப்படி அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து நான் ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கற்றுக் கொடுத்தது டியூப்படியிலேருந்து தான் கற்றுக் கொடுத்தாங்க. vidIQவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் vidIQ டியூப்படி ரெண்டுலேயுமே ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னா கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர். இப்போது நான் வந்து ஏர்டெல்லை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை சர்ச் பண்ணுறாங்களா, அதாவது இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் ஆடியன்ஸ் இருக்காங்களா, இந்த வீடியோ போட்டால் வியூஸ் போகுமா போகாதா, இப்படிலாம் யூடியூப்பில் பார்க்குறாங்களா, சர்ச் டேர்ம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி கொடுக்கறது தான் அந்த கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர். இந்த கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் உதாரணத்துக்கு ஏர்டெல் 5G அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வீடியோ போடுறாங்க, அதுக்கு காம்படிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் இந்த கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர். இதை பற்றி பண்ணால் வீடியோ போகுமா போகாதா. அதே போல் தான் இந்த கீவேர்டை தூக்கி இங்கே போட்டேன், ஹவு டு கேன்சல் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் கனெக்ஷன் சொல்லிட்டு 62% காமிச்சிது. ஷாக் ஆகிட்டேன். ஏன்டா இவ்வளோ பேர் வந்து வன்மத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏர்டெல் ஒரு பக்கம் விட்டுருவோம், ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதே தூக்கி நானே போட்டேன், ஹவு டு கேன்சல் ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் இல்லைனா ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் போட்டேன். எவ்வளோ வந்திருக்குன்னா 52% கூட வந்து வெரி குட்னு வேறு வந்திருக்கு இதுக்கு. அதாவது இந்த கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் மூலியமாகவே தெரியுது. இதில் என்ன தெரியுது, கார்ப்பரேட்டுக்கு எதிராக வீடியோ போட்டால் நல்லா பப்ளிஷ் ஆகும், நல்ல வியூஸ் வரும். அதுவும் ஏர்டெல் ஜியோ அப்படிங்கிற கார்ப்பரேட்டுக்கு எதிராக வீடியோ போட்டால் நல்ல ரீச் கிடைக்குமா. ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க, அந்த அளவுக்கு அவர்கள் சர்வீஸில் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. விளங்கும்டா. சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளைய கார்ப்பரேட்டால் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறது கடந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் வீடியோ மூலியமாகவும் இந்த சர்ச் டேர்ம் வீடியோ மூலியமாகவும் வெளிச்சம் போட்டு காட்டினதாகவே நான் பார்க்கப்படுறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நான் புதுசாக ISP பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய லீட் இன்ஸ்டா மூலியமாகவும் கால்ஸ் மூலியமாகவும் வந்துக்கிட்டே இருக்குது. இவர்கள் வந்து புதுசாக வரவங்க இளங்கன்று பயம் வரியாது அப்படிங்கிற மாரி ஜியோவை பார்த்தும் ஏர்டெலை பார்த்தும் பயப்படவே இல்லை. இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க, நான் துபாயிலேருந்துலாம் வேலை செய்கிறேன், சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன், நான் வந்து லோக்கலில் வந்து இன்டர்நெட் ISP பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களாம் ஏர்டெல் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே இல்லை. என்னுடைய லோக்கல் ஃபேஸை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ஃபிடென்ட்டான லீட்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணிவிட்டு வேற ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து தனியாக ISP ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கால்ஸ் வரும்போது அவர்கள் பயப்படுறது ஜியோ ஏர்டெல் அப்படி பார்த்து நான் பயந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்ஸ் நிறையா கிடைக்குமா, எனக்கு வந்து ஒரே பேக்கேஜ்லேயே IPTV OTT எனக்கு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டு நிறைய லீடு வந்துச்சு. எதுக்கு தனித்தனியா ஒவ்வொன்று? Unlimited Wi-Fi, landline, OTT plus 500 HD SD channels starting from ₹499. Air Fiber. Air Fiber வீட்ல இருந்தா all in one. Customer service number 1. Air Fibernet. அப்போது புதுசாக வரவங்க ஃபேஸ் வேல்யூக்காக பயப்படவே இல்லை. ஆல்ரெடி இருக்கிறவங்க நாம் தான் வந்து ஜியோ ஏர்டெல்னு சொல்லிட்டு கார்ப்பரேட்னால பயந்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு அந்த கார்ப்பரேட் மேலே எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டிவியுடன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடியும் நான் வந்து ஏர்டெலுக்கு வந்து விரோதி கிடையாது, எனக்கு ஏர்டெல் ரொம்ப பிடிக்கும், ஜியோ தான் பிடிக்காது. இன்டர்நெட் தேவையான டுவெல் பேண்ட் வாரண்டி மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காத 2000 3 வருஷம் வாரண்டியோட TEC மற்றும் BSNL ரெடி சர்டிஃபிகேஷனோட N+ கம்யூனிகேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. இந்த N+ கம்யூனிகேஷன்ஸ் பல பிராண்டுக்கு டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க. ஸ்ப்ளைசிங் மிஷின்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஸ்விட்சஸ் அண்ட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ், VoIP கேட்வேஸ் அண்ட் ஃபயர் வால்ஸ், இதெல்லாமே நம்ம பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.